காலைக்கு பூரியும் வடகரியும் பண்ணேன். நேத்து வச்ச உருண்டை குழம்பு மாவு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். அத வச்சு தான் வடகரி பண்ணேன். துணியெல்லாம் துவைச்சு பால்கனியில போடுற வசதியே இங்க இல்ல. ஒரு ஒரு தடவையும் மாடிக்கு போற மாதிரி இருக்கு. துணி துவைக்கிறது பெருசில்ல. அத காய வச்சு மடிச்சு வைக்கிற வேலை ரொம்ப பெரிய வேலை. அதுவும் எங்க யுவன் ஒரு ஒரு முறையும் மாடிக்கு வருவான். அவன போயிட்டு கூட்டிட்டு வரதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடும். அதுவும் பெங்களூர்ல எப்ப மழை பெய்யும், எப்ப வெயில் அடிக்குதுன்னு சொல்லவே முடியல. டிமார்ட் போயிட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்காம அப்படியே இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சேன். சின்ன வயசுல ஸ்கூல் லீவ் விட்டாலே எங்க தாத்தா வீட்டுக்கு போயிடுவோம். இந்த பெட்டி கடையில பவன்டா, அப்புறம் இந்த 10 விரல்லையும் குடல வாங்கி மாட்டிட்டு, ஒரு ஒரு விரலையும் இருக்கிறத கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை எங்க ஊர்ல குடல்னு சொல்லுவோம். உங்க ஊர்ல அதை என்னன்னு சொல்வீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீட்டுக்கு விரோதியே வந்தாலும் வாங்கன்னு சொல்ற ஒரு பழக்கம் இருக்கு. ஆனா நம்ம குடும்பத்த மதிக்காதவங்க, நம்ம மேரேஜ் பண்ணிட்டு போன குடும்பத்துல முக்கியமான ஆளா இருக்கும்போது வீட்டுக்கு வந்தா நம்ம தான் டீ, காஃபிலாம் போட்டு தரணும். அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நம்ப நம்ப அப்பா, அம்மாவுக்கு மரியாதை தராதவங்களுக்கு நம்ப மரியாதை தரணுமான்னு யோசிக்க தோணும். அத நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னைக்கு நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டோட வாழ பழகணும்னு ஆரம்பிச்சனோ, அப்ப இருந்து அந்த நபர்கள நான் மதிக்கிறதில்ல. வீட்ல மாமா, அத்தைன்னு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு எனக்கு என்ன தோணுதோ அது மாதிரி தான் நடந்துப்பேன். அப்பயும் நம்மள தான் குறை சொல்லுவாங்க. ஆக மொத்தம் நம்ம நல்லது செஞ்சாலும் குறை, சுயமா யோசிச்சாலும் குறை. அவங்க என்ன சொல்வாங்க, இவங்க என்ன சொல்வாங்கன்னு யோசிச்சே பாதி காலம் முடிஞ்சு போது நம்ம மரியாதையை இழந்து நிற்கிறோம். நம்ம குடும்பத்தை மதிக்காதவங்களுக்கு நம்ம ஏன் மரியாதை தரணும்? இது என்னோட கருத்து. நீங்கள் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்.